அமெரிக்க கடற்படையின் சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களில் ஒன்றான USS ஆப்ரஹாம் லிங்கன் மத்திய கிழக்கு கடல் பகுதிக்குள் நுழைந்திருப்பது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானில் கடந்த சில வாரங்களாக நிலவும் உள்நாட்டு பிரச்சினை காரணமாக அந்நாடே போர்க்களமாக மாறி வருகிறது. பொருளாதார வீழ்ச்சி, வேலைவாய்ப்பின்மை, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்ற காரணங்களால் ஈரானின் பல பகுதிகளில் மக்கள் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உள்நாட்டு போராட்டங்களை முன்வைத்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஈரான் அரசை கடுமையாக விமர்சித்தது. குறிப்பாக ஈரானில் நடைபெறும் மக்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்கள் ஈரான் அரசை ஆத்திரமடைய செய்தது. இதை வெளிநாட்டு தலையீடாகவே ஈரான் பார்க்கிறது. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரானின் உள்நாட்டு நிலைமையை காரணமாக காட்டி ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதற்கு நேரடியாகவும் கடுமையாகவும் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் நாட்டை நோக்கி அமெரிக்கா போர்க்கப்பல்கள் வருவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இது ஈரான் நாட்டை மேலும் பதற்றத்தில் ஆழ்த்தியது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையையும் போர் சூடும் அபாயத்தையும் ஏற்படுத்தியது. அதோடு காற்றை விதைத்தால் சூறாவளியை அறுவடை செய்வீர்கள் என அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இரத்த கரையோடு அமெரிக்க கொடியை பிரதிபலிக்கும் போஸ்டர் ஒன்றை வெளியிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மத்திய கிழக்கை வந்தடைந்துள்ளது. நிமிட்ஸ் வகை அணுசக்தி மூலம் இயங்கும் USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் கெரியர் ஸ்ட்ரைக் குரூப் 3 முக்கிய அங்கமாகும். ஜனவரி 19 அன்று மலாக்கா நீரிணை வழியாக மத்திய கிழக்கை நோக்கி புறப்பட்ட இந்த கப்பலுக்கு 3 சக்தி வாய்ந்த ஆர்லே பர்க் வகை ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றன. இந்த கப்பல் குழுவின் வருகை வெறும் பயிற்சி நடவடிக்கைக்கானது அல்ல என்றே பலரும் கருதுகின்றனர். அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் இந்த போர்க்கப்பல் குழு பிராந்திய பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதை ஈரான் மீது அழுத்தம் அதிகரிக்கும் முயற்சியாகவே அந்த நாடு பார்க்கிறது. இதற்கிடையே ஈரான் மீது ராணுவ நடவடிக்கைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டால் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த போர்க்கப்பல்கள் முன்னெச்சரிக்கையாகவே அனுப்பப்பட்டவை, அவற்றை பயன்படுத்த வேண்டிய சூழல் வராது என்று நம்புகிறேன் என்று கூறியிருந்தாலும் மத்திய கிழக்கில் குவியும் ராணுவ சக்திகள் அந்த நம்பிக்கையை சந்தேகத்திற்கு உள்ளாக்குகின்றன. மொத்தத்தில் ஈரான் அமெரிக்கா இடையேயான இந்த பதற்றம் ஒரு சிறிய சம்பவமே பெரும் போர் சூழலாக மாறக்கூடிய அபாய நிலையை உருவாக்கியுள்ளது.